தடையாக இருந்த பாறை சிறுகதை. ஒரு மன்னன் தனது அமைச்சர்களுடன் ஒரு புதிய வழியை உருவாக்க திட்டமிட்டிருந்தார். மக்கள் தங்களுடைய பயணங்களில் எளிதாகச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் சாலை ஒன்றை அமைக்கச் சொன்னார். அதை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் வியாபாரம் மற்றும் தினசரி வேலைகளுக்குச் செல்லலாம் என எண்ணினார். அந்தச் சாலையின் நடுவில் பெரிய பாறை ஒன்று விழுந்துவிட்டது. அதை எவரும் அப்புறப்படுத்த முயலவில்லை. அரசன் விருப்பத்துடன் மக்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அந்த பாறையை நீக்காமல் வைத்துவிட்டார். வியாபாரிகள், அரச உதவியாளர்கள், பெரிய செல்வந்தர்கள் அந்த வழியிலேயே சென்றார்கள். அவர்கள் எல்லாரும் பாறையை பார்த்து அரசன் இதை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று நினைத்தனர். சிலர் அரசாங்கத்தை குறை கூறினர், ஆனால் எவரும் அதை அகற்ற முன்வரவில்லை. ஒரு நாளில் விவசாயி ஒருவர் அங்கே வந்தார். அவன் தன் முதுகில் சிறிய பாரம் வைத்திருந்தான். பாறையை பார்த்தவுடன், இதில் குறை கூறுவதற்கு பதிலாக நான் ஏன் இதை அகற்றக்கூடாது என்று நினைத்தான். அவன் தனது முழுத்திறனையும் பயன்படுத்தி பாறையை நகர்த்த முயன்றான். சிறிது நேரம் கடுமையாக உழைத்த பிறகு அது நகரத் தொடங்கியது. இறுதியாக அவன் அதை சாலையின் பக்கமாக நகர்த்தி வைத்தான். பாறையின் கீழே ஒரு பணப்பை இருந்தது. அதில் அரசன் எழுதிய ஒரு குறிப்பு இருந்தது. இந்த பாறையை அகற்றும் துணிச்சல் கொண்டவருக்காக இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டுள்ளது. தடைகளை மாற்றும் மனப்போக்கு கொண்டவர்களே உண்மையான முன்னேற்றத்தை அடைவார்கள். விவசாயி மகிழ்ச்சியுடன் பணப்பையை கொண்டான். ஆனால் அதைவிட முக்கியமானது, அவன் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். தடைகளை குறை கூறுவதற்கு பதிலாக அதை மாற்ற முயற்சிப்பது வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டும்.